இப்ப நான் சொல்ல போறது சில பேருக்கு புரியாம இருக்கலாம், சில பேருக்கு குழப்பமா இருக்கலாம். ஆனா யாராவது ஒருத்தருக்கு தெளிவா புரிஞ்சா போதும்னு நினைக்கிறேன். மேரேஜ்ங்கிறது ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையிலும் நடக்கிற அற்புதமான விஷயம். மேரேஜ் அந்த வார்த்தையிலேயே ஏதோ ஒரு பவர் இருக்கு, ஒரு மேஜிக் இருக்கு, ஒரு லக் இருக்கு. அதனாலதான் எல்லாருமே அந்த வாழ்க்கைக்காக ஆசைப்படுறோம். அந்த இன்ட்ரெஸ்டிங்கான வாழ்க்கை நமக்கு அமையறதுக்கு முன்னாடி நாம சில பேரை பார்க்கிறோம், பழகுறோம். அதுல யாராவது நம்ம மனசுக்கு பிடிச்சிருந்தா இவங்க நம்ம லைஃப் பார்ட்னரா வந்தா நல்லா இருக்குமே நம்ம ஆசைப்படுறோம். அதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா சில பேருக்கு அவங்க நினைச்சது ஈஸியா கிடைக்கலாம், சில பேருக்கு என்னதான் ட்ரை பண்ணாலும் அவங்களால சேர்ந்து வாழ முடியாம போலாம். நமக்கு அமைகிற வாழ்க்கை நம்ம நினைச்சவங்க கூடவா, இல்ல நம்மள நினைச்சுக்கிட்டு இருக்கவங்க கூடவா, இல்ல முன்ன பின்ன தெரியாதவங்க கூடவான்னு முடிவு பண்றது நம்ம கையில இல்ல. இது தெரிஞ்சும் சில பேர் அடமெண்டா இன்னார் தான் நமக்கு லைஃப் பார்ட்னரா அமையணும்னு பிடிவாதமா இருக்காங்க. இப்போ நம்ம தலைவர் எம்ஜிஆருக்கு பேரனா பிறக்கணும், இல்ல நம்ம ரஜினி சாருக்கு பையனா பிறக்கணும்னு நாம ஆசைப்படலாம். ஆனா ஆசைப்பட்டது நடக்கிறது நம்ம கையில இல்லையே. சில பேருக்கு லைஃப்ல சில விஷயங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிற நிலைமை வரலாம், சில பேருக்கு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதே வாழ்க்கையை அமையலாம். அப்படி இருக்கும்போது கல்யாண விஷயத்துல நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே மாட்டேன்னு பிடிவாதமா இருக்காம வாழ்க்கையை அட்ஜஸ்ட் பண்ணி போனா அவங்களுக்கும் நல்லது, அவங்கள சார்ந்தவங்களுக்கும் நல்லது. இப்போ நம்ம ஆஷா ஸ்ரீ வாழ்க்கையில கூட ஒரு சில காம்ப்ரமைஸ் இருக்கலாம், ஆனா அவங்க சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கலையா, அத எல்லாரும் ஃபாலோ பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். அப்புறம் ஸ்ரீ, காம்ப்ரமைஸ் தான் வாழ்க்கைன்னு நான் சொன்னதுக்காக சண்டே போடாம இருந்துடாதீங்க, அப்புறம் லைஃப்ல இன்ட்ரெஸ்டே எல்லாம் போயிடும். அப்பப்ப சின்ன சின்ன சண்டை போடணும், காலையில சண்டை ஸ்டார்ட் ஆகி நைட் பினிஷ் ஆயிடணும். ஓகே, இப்படி சின்ன சின்ன சண்டை போட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழணும்னு நான் கேட்டுக்கிறேன்.